ஒவ்வொரு மனிதனுக்கும் சூழ்நிலை வராத வைக்கதான் பல நல்லது. புரியுதா? சூழ்நிலை என்ன? தவறு செய்வதற்கான சூழ்நிலை வராத வரைக்கும் நீங்களும் நானும் யார்தான் நல்லவங்க தான். நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு சூழ்நிலை வரல. தப்பு செய்வதற்கான சூழ்நிலை என்ன பண்ணல, வரல. சூழ்நிலை வராத வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா சூழ்நிலை வந்தாதான் நீ பேதுருவா இருக்கியா இல்ல யூதாஸா இருக்கியான்னு அப்பதான் தெரியும். பேதுருக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, யூதாஸுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது வரைக்கும் பேதுருவும் நல்லாதான் இருந்தாரு, யூதாஸும் நல்லாதான் இருந்தார். சூழ்நிலை தான் ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா மாற்றுவது. எது அப்படின்னா சூழ்நிலை தான். பேதுருக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அந்த சூழ்நிலையில அவருடைய சுயம் வெளிப்பட்டது. சூழ்நிலை வராத வரைக்கும் சுயம் வெளிப்படாத. தவறு செய்வதற்கான சூழ்நிலை வரும்போதுதான் நீ யாரு, உன் உண்மை என்ன, உன் உண்மை உருவம் என்ன, உன்னுடைய உண்மை சுபாவம் என்ன எப்ப தெரியுமா தெரியும்? சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும். சூழ்நிலை வராத வரைக்கும் நம்ம தான் யாருதான்? உத்தமர்கள் தான், புனிதர்கள் தான், நீதிமான்கள் தான். நீ மட்டும் தனியா வீட்டுல இருக்கிற வச்சுக்கோ, வாலிப பிள்ளைங்க எடுத்துக்கோ. நீ மட்டும் தனியா வீட்டுல இருக்கிற, இல்ல தனியா ஒரு ஆண் வீட்டுல இருக்கா, இல்ல தனியா ஒரு பெண் வீட்டுல இருக்கா. இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலையில தான் தெரியும் நீ யாரு. ஒரு பையனோ ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லாத வரைக்கும் தான் நீ நல்லபடியா இருப்ப. அந்த சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும். ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண பாக்குறீங்களா? இல்ல சிச்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா? சூழ்நிலை தான் உன்னை யாரு என்பதை என்ன செய்யுது, அடையாளப்படுத்துகிறது. மொபைல் போன் கையில இல்லாத வரைக்கும் நீங்க யார்தான்? உங்களை மாதிரி ஒரு தேவதைகளோ தேவர்களோ யாரும் இல்லை. ஆனா மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் யாருன்னு என்ன பண்ண நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். யோசேப்புக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்துச்சு. சூழ்நிலையில யோசேப்பு எப்படி இருந்தாரு யோசிங்க. சூழ்நிலை வரும்பொழுதுதான், ஒரு 4 நண்பர்களோடு நீ சேரும் போதுதான், 4 நண்பர்கள் உன்னை பாவத்துக்கு நேராக அழைக்கும் போதுதான் நீ யார் என்பது தெரியும்.